வணக்கம். வைத்தியர் கண்ணாமரை. இந்த பதிவு ஒரு சில பேர்த்துல இப்போ நிறைய பேருக்கு எப்படின்னா, வாய் நம்ம கிட்ட பேசும்போது வாய் துர்நாத்தம் அடிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு அடி வயித்துல புண்ணு மாதிரி இருந்தாலும் நமக்கு அது மாதிரி வரும். அதேமாரி நம்ம சாப்பிட்ற உணவு குழாயில் புண்ணு இருந்தாலும் சளி மாதிரி படிக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வாய் துர்நாத்தம் அடிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க இப்போ நம்ம நெருங்கிய நண்பர் கூப்பிட்டு ஒரு சின்ன விஷயமா நம்மளை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே பக்கத்தில் வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய் துர்நாத்தம் அடிக்கும்போது அவங்களுக்கே ஒரு மனசு குழப்பம், கஷ்டங்கள் ஏற்படும். அதனால நான் இப்போ சொல்கிற மருந்து சாப்பிடுங்க. உடனே அந்த வாய் துர்நாத்தம் நல்லாவே குறைஞ்சிரும். அந்த புண்ணு ஆறிடும். அந்த வயிற்று புண்ணு எல்லாமே ஆறிடும். இது எப்படின்னா, நைட்டு சாப்பிட்டு தூங்க போயில, சாப்பிட்டுட்டு படுக்க போயில ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வெத்தலை ஒன்று எடுத்துக்கணும். வெத்தலையில் மேல் பகுதியில் நம்ம ஒரு அரிசி அளவுக்கு, இது 3 நாள் தான் சாப்பிட்ணும். டெய்லியும் சாப்பிடக்கூடாது. 3 நாள் தான் சாப்பிடணும். தொடர்ந்து எடுத்தால் 3 நாள் சாப்பிடலாம். இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடலாம். தொடர்ந்து எடுத்தால் 3 நாள், இல்லைன்னா வாரத்தில் 2 நாள். ஒரு வெத்தலை ஒன்று, பிஞ்சு வெத்தலையை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரிசி அளவு பச்சை கற்பூரம், அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனு தேன், ஒரே ஒரு லவங்கம் வச்சு நல்லா மடித்து பீடா சாப்பிட மென்று சாப்பிடணும். சாப்பிட்டு நல்லா தான் 1 2 சாப்பிட்டு இது பண்ணணும். நல்லா வாயில் போட்டு நல்லா அப்படியே சவைக்கணும். அப்படியே சவைச்சு அப்படியே நல்லா அந்த சாறை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே குடிக்கணும். குடிக்க குடிக்க நல்லா ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா அப்படியே போட்டு நல்லா மென்று நல்லா நம்ம சூவிங்கம் ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றோம். நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 9 கல் உப்பு அந்த தண்ணியில் சேர்த்துட்டு லேசாக கொதிக்க வச்ச பிறகு இந்த வெத்தலையை போட்டு சாப்பிட்றோம் பாருங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு 10 நிமிஷம் கழித்து அந்த உப்பு தண்ணியை உள்ளே நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம பல்லு இளிரில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லா குறையும். அதேமாரி நம்ம சாப்பிட்ற உணவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புண்ணு நல்லா ஆறும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் பக்கத்தில் பேசினாலும் நம்மளோட வாயில் இருக்க அந்த ஸ்மெல்லு நல்லா குறைஞ்சிரும். ஸ்மெல்லே அடிக்காது. அப்புறம் எதுக்கு? சூப்பரான மருந்து இது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக்